வாங்க இன்றைக்கி சிக்கன் பொருமா பொடி குழம்பு வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து 3/4 கிலோ சிக்கனை வாங்கி அதை நல்லா கழுவிட்டு 3 வாட்டி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருவேன். அப்புறம் ஒரு வாட்டி அலசிக்கலாம். இது வந்து 3 ஸ்பூனு மல்லி, ஒரு 1½ ஸ்பூனு வந்து பெரும் சோம்பு, இது 1/2 ஸ்பூனு வந்து கசகசா, ஒரு ஸ்பூனு வந்து சீரகம், 1 ஸ்பூனு வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் 2 3 கொத்து இதை வச்சுக்கணும். இது வந்து காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காண்டி போடுறேன். இது காரம் இருக்காது. இப்போ 8 மிளகாய் வந்து நான் காரத்துக்காண்டி போடுறேன், காஞ்ச மிளகாய். இப்போ போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி, இந்த பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ அதில் கொஞ்சோண்டு போட்டுட்டு, கிராம்பு 2 போட்டுட்டு, பொட்டுக்கல்லையும் 1 ஸ்பூன் நான் லாஸ்ட்டாக போட்டேன், இப்போ காட்டலை. இந்த பாருங்கள், பச்சரிசி போடுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஏறினோடனே அப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஆறினோடனே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு கடாயில் வந்து இந்த பாருங்கள், நரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது. இதுக்கு வந்து 2 தக்காளி, இப்போ எண்ணெய் ஊற்றிருங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை எனக்கிட்ட. 2 தக்காளி, 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது வதக்கிட்டு இந்த மஞ்சள் போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு வாட்டி அலசி ஊற்றிடணும். அப்போ தான் அந்த கவுச்சி எடுக்கும். இப்போ இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த சிக்கனை பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தான் அந்த கவுச்சி எடுக்கும். போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே தேவையான உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 3/4 பதம் சிக்கன் வெந்தோடனே 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுருவோம். போட்டுட்டு இதுவும் வேகட்டும். வெந்தோடனே அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்த அடித்து வச்சுருக்கோம்ல பவுட்ரு, அதை வந்து இது உருளைக்கிழங்கு வெந்தோடனே போடணும். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இது வந்து தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தொட்டுக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச்சராக வந்துடுச்சு. இப்போ வந்து 2 சொல்ல புளி ஊற வச்சுருக்கேன்ல, அந்த தண்ணியை ஊற்றிடணும். இது சூப்பராக இருக்கும். நல்ல செரிமானம் ஆகாமலாம் இருக்காது. நல்ல சூப்பராக ஜீரணமாகும். இது நல்லா கொதிச்சோடனே சிம்மில் வச்சுருங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க. அடி பிடிக்கும். கிண்டி விடணும். சுவையான பொருமா பொடி சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.